வீக்ஸு என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேங்கிறதுனால என் பொண்ணு வந்து, "அம்மா எனக்கு ஏதாவது வித்தியாசமான தோசை பண்ணி கொடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, சரி நானும் ஒரு வித்தியாசமா ஒரு ஃப்யூஷன் தோசை மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ட்ரை பண்ணது தான் பாஸ்தா தோசை. நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, தோசைய ஃபஸ்ட்டு தவால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தின்னா ஊத்திட்டு, அதில என்கிட்ட என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருந்துச்சோ, அதில வந்து நான் என்னென்னலாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியனு, டொமேட்டோ, கேப்சிகம்மு, பர்பிள் கேபேஜு, ஒயிட் கேபேஜு இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மயோனைஸை போட்டு, கொஞ்சோண்டு க்ரீமு ஊற்றி, அதில் ரெட் சில்லி பேஸ்ட்டை போட்டு, அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்மாஷ் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அது மேலே கொஞ்சோண்டு வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் அது மேலே அப்படியே போட்டு, அது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு, நல்லா சில்லி ஃப்ளேக்ஸு, ஆர்கானோஸ் இதெல்லாம் தூவி விட்டு, கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அப்படியே வேக விட்டு, அப்படியே மேலே டாப்பிங்க்கு ஒரு செரியை வச்சு எடுத்தா பாஸ்தா தோசை ரெடி. பாஸ்தா தோசை சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நான் பீஸா தோசை, சாக்லேட் தோசை இதையும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேங்க. அதுவும் நல்லா தாங்க இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.